வணக்கம். ஆரண்யா பசுமைக்குடிலிருந்து ஆரண்யா அள்ளி. இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரிய அரிசியில் எப்படி ஹெல்தியான தோசை இட்லி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பாவை எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா 1 கப்பு. அடுத்து இட்லி அரிசி 2 கப்பு. அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி 1 கப்பு. இது எல்லாமே மரபு அரிசிகள். இந்த அரிசிகளோட நம்ம வழக்கம் போலவே உளுந்து 1 கப்பு, முழு உளுந்தாக இருக்கலாம் அல்லது உடைச்ச தோலி உளுந்தாக கூட இருக்கலாம், அது 1 கப்பு. அல்லது உடைக்காத முழு கருப்பு உளுந்தாக போட்டால் இன்னும் சிறப்பு. உளுந்தோட தோலில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால் உடைக்காத முழு உளுந்து கூட போடலாம். அப்படி போடுற மாதிரி இருந்தால் 1.25 கப்பு போட்டுக்கணும். கூடவே அவல் 1/4 கப்பு, வெந்தயம் சிறிதளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு பதமாக கலந்து புளிக்க வச்சு நம்ம அடுத்த நாள் இட்லிக்கோ தோசைக்கோ பயன்படுத்தலாம். நான் இப்போ இதை ஒரு குழந்தைக்காக இந்த தோசையை சுடுறேன். அதனால் நல்ல நெய், நல்ல பசுமாட்டு நெய் கலந்து ஊற்றி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது நல்ல ஃபேட் கண்டென்ட் அவங்களுக்கு கிடைக்கும். உடம்புக்கு உறுதியான இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனியில் இருக்கிற மிக அபரிமிதமான சத்துக்கள் கிடைக்கும். விட்டமின்ஸு எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. கூடவே மிக சுவையாகவும் இருக்கும் இந்த தோசை. இதை நல்லா இப்படி மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடமே பண்ண மாட்டாங்க. மிக மிக நல்லா சாப்பிடுவாங்க. இதுவே பெரியவங்களுக்கு இவ்வளவு நெய் தேவையில்லை அப்படின்னா பஞ்சு மாதிரி சுட்டும் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக இருங்க. நஞ்சில்லாத நல்உணவு நம்மளது லட்சியமாக இருக்கட்டும். வணக்கம்.